2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழமையோடு போட்டியிடுகிறது. இப்பொழுது இந்திய ஜனநாயக கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையை அல்லது வாக்குறுதி எதுனாலும் வச்சுக்கலாம். இப்பொழுது உங்களிடம் படிக்கப் போகிறேன். 27 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள் கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்துதல். அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இடையே புதிய ரயில் பாதை அமைக்கும் முயற்சியின் தொடர்ச்சியாக வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். நம்பர் 1. 2வது, குளித்தலை நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். புள்ளம்பாடி மற்றும் லாலாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். கல்வியை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் லால்குடி மற்றும் குளித்தலையில் தலா ஒரு கேந்திரிய வித்யாலய பள்ளி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். துறையில் உள்ள பச்சைமலையில் சைனிக் பள்ளி அமைக்க தொடர்ந்து வலியுறுத்தப்படும். அடுத்தது, SRM கல்வி அறக்கட்டளை மற்றும் SRM பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வேந்தரின் இலவச உயர்கல்வி திட்டத்தின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவியர் 1200 பேருக்கு இலவச உயர்கல்வி வழங்கப்படும். மேம்படுத்தப்பட்ட மருத்துவம். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 1500 ஏழை எளிய குடும்பங்களுக்கு SRM மருத்துவமனை மற்றும் மருத்துவ நிறுவனங்களின் மூலம் தலா ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் மதிப்பிற்கு இலவச உயர் சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். 4. வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துதல். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அடுத்தது, படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் 6 மாதத்திற்கு ஒரு முறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும். அடுத்தது, மகளிர் சுயதொழில் தொடங்கிட பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். குருவாயூர் மற்றும் மங்களூர் விரைவு ரயில் லால்குடி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரயில் நிலையத்தில் தரம் உயர்த்தப்படும். இளைஞர்கள் நலன் ஊக்கப்படுத்துதல். அடுத்த தலைப்பு, கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் விளையாட்டு மைதானத்துடன் கூடிய உடற்பயிற்சி மையம் அமைக்க முயற்சி செய்யப்படும். அடுத்தது 7, விவசாயத்துறை வலுப்படுத்துதல். 6 சட்டமன்ற தொகுதியிலும் விவசாயிகள் நலனுக்காக உழவர் வழிகாட்டு மையங்கள் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும். ஆராய்ச்சி, விற்பனை ஊக்குவித்தல், மதிப்பு கூட்டு பொருள் தயாரித்தல் அவற்றின் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும். நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. காவிரி ஆற்றின் உபரி நீர் சிக்கம்தம்பூர் ஏரியை நிரப்பவும் நிலையான நீர் மேலாண்மையை உறுதி செய்யவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அடுத்து, காவேரி ஆற்றிலிருந்து குளித்தலை தொகுதியில் உள்ள பஞ்சப்பட்டி ஏரிக்கு நீர் நிரப்ப தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும். நிச்சயமாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 3ஆம் முறையும் அவர்தான் ஆட்சி அமைக்கப் போகிறார்.
இந்த 5 ஆண்டு கால அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியாது, நிதியும் கொண்டு வர முடியாது. வீணாக அவங்ககிட்ட போய் என்ன பொழுதுபோக்காக சண்டை பிடிச்சிட்டு வரலாம், காஃபி சாப்பிட்டு வரலாம். அது நடக்கவே நடக்காது. அதே நேரத்தில் நான் ஒரு அப்போ மோடி அவர் ஆட்சி வைக்கிறப்போ நான் அந்த அதில் இல்லை. நான் தோழமை 2014 இருந்தால் கூட இப்போ என்னால் இப்போ பண்ணாங்கனாக்கா இப்போ தோழமையிலே இருக்கேன். அங்கே அமைப்பு போகிறது பிஜேபி ஆட்சி ஆக 2 டபுள் இன்ஜின்பாங்களே, அந்த மாதிரி இங்கேயும் அது ஒரே நிலைமையில் இருக்கிறதுனால இன்னும் பல திட்டங்களை நிச்சயமாக என்னால் கொண்டு வர முடியும். ஆகவே நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களிப்பது என்பது நீங்கள் ஒரு வாக்கை வீணடிப்பதாகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.